Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக அம்மா பேரவையின் சார்பில் 100 நாட்களில் 100 திருக்கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனையோடு கிராம அன்னதான திருவிழா என்னும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அச்சம்பட்டியில் உள்ள காளியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன் தலைமையிலான இந்த நிகழ்வில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் மற்றும் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் அணிகளை சேர்ந்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வழங்கினார். இந்நிகழ்வில் பேசிய அவர், போதைப்பொருள் நடமாட்டம் காரணமாக குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பக்கூட அச்சப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக விமர்சித்தார். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த திமுக அரசு ஒரு மக்கள் விரோத அரசாக இருப்பதை நாம் எல்லாம் நன்றாக அறிவோம். இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவில் உயர்ந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன விலை என்று கேட்கிற அளவிலே தான் இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை அனுப்புவதற்கு கூட நமக்கு இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.